வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐசிஎஸ்ஐ சிகிச்சை முறை என்றால் என்ன, அது யாருக்கெல்லாம் பரிந்துரைக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. கருமுட்டைக்குள் விந்தணுவை நுண்ணூசி மூலம் செலுத்தி கருத்தரிக்க செய்தல் ஐசிஎஸ்ஐ சிகிச்சை முறை ஆகும். ஐசிஎஸ்ஐ சிகிச்சை முறை என்பது நவீனப்படுத்தப்பட்ட கருத்தரித்தல் சிகிச்சை ஆகும். இவ்வகை சிகிச்சை முறையில் விந்தணுக்கள் 600x நுண்ணோக்கி மூலமாக கண்காணிக்கப்பட்டு அவற்றில் சிறப்பான தரமுடைய விந்தணுக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. பிறகு ஒரு முட்டைக்குள் ஒரு விந்தணு வீதம் நுண்ணோக்கியால் கருமுட்டைக்குள் செலுத்தப்பட்டு கருத்தரிப்பு செய்யப்படுகிறது. பிறகு அவை செயற்கை கரு வளர்ச்சி கருவியில் வைத்து 3 to 5 நாட்கள் வளர்க்கப்படுகிறது. பிறகு நன்கு வளர்ந்த கருக்களில் 1 அல்லது அதற்கு மேலான அதிகபட்சமாக 3 கருக்கள் கர்ப்பப்பைக்கு மாற்றப்படுகிறது. 2 வாரங்களுக்கு பிறகு பீட்டா HCC என்ற இரத்த பரிசோதனை மூலம் கருவின் அளவு வெற்றி பெற்றது உறுதி செய்யப்படுகிறது. யாருக்கெல்லாம் பரிந்துரைக்கப்படுகிறது இந்த சிகிச்சை முறைன்னு பார்த்தோம்னா, விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைவு, வேகத்தன்மை குறைவு, ஐவிஎஃப் சிகிச்சை வெற்றி பெறாமை, ஐயுஐ சிகிச்சை வெற்றி பெறாமை, விந்தணு தானமாக பெறும் சிகிச்சை முறை. இவ்வகை சிகிச்சை முறையில் 70% முதல் 80% கருமுட்டைகள் வெற்றிகரமாக கருத்தரிக்கின்றன. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர், ரைட் யுவர் கமெண்ட்ஸ். முந்தைய வீடியோக்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், பார்த்துக்கோங்க.